welcome to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Our subject during the last 2 weeks has been Christian fellowship. கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு கிறிஸ்தவ ஐக்கியம். When we talk about fellowship, we must realize there are 2 dimensions to fellowship. ஐக்கியத்தை பற்றி நாம் பேசும் பொழுது அந்த ஐக்கியம் என்கிறதிலே 2 பரிமாணங்கள் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். One is fellowship with God. ஒன்று தேவனோடு கொள்ளுகிற ஐக்கியம். And the other one is fellowship with one another. மற்றொன்று ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ஐக்கியம். These 2 dimensions are so beautifully brought together by Apostle John in his first epistle. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதல் நிருபத்திலே இவை இரண்டையும் அழகாய் ஒருங்கிணைத்து நமக்கு காண்பிக்கிறார். First epistle of John chapter 1, we will read verse 3 to you. 1 யோவான் முதலாவது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். That which we have seen and heard we declare to you, that you also may have fellowship with us. Truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ. நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. In other words, the apostle seems to be telling here, because our fellowship is with the Father God, we want you to fellowship with us. இதிலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு இருக்கிறபடினாலே நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். In other words, fellowship with God is the basis for our fellowship with one another. வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் தான் ஒருவருக்கு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியமானது கட்டப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. In this series we are considering the second aspect of this fellowship, namely fellowship with one another. இந்த தொடரிலே அந்த இரண்டாவது பரிமாணமாகிய ஒருவரோடு ஒருவர் இருக்கிற அந்த ஐக்கியத்தையே நாம் பார்த்து வருகிறோம். Because our Christian churches and communities by and large are heavily fractured and fragmented, we are trying to look at things that we must really unlearn. நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயங்கள் பெரும்பாலாக உடைந்தவைகளாகவும் பிரிந்தவைகளாகவும் இருக்கிறபடியினாலே நாம் என்னத்தையெல்லாம் கற்றவைகளை களைந்து விட வேண்டுமோ அவைகளையே நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். Therefore our topic has been how not to fellowship. ஆகவே தான் நம்முடைய தலைப்பு எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று இருக்கிறது. So far we have done 2 lessons. இதுவரையிலும் 2 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not disregard the indispensability of fellowship. ஐக்கியத்தின் அத்தியாவசியத்தை அலட்சியப்படுத்த கூடாது. And last week we studied lesson number 2. சென்ற வாரத்தில் 2வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not be overruled by self interest. சுய நோக்கங்களினாலே ஆளப்படக்கூடாது. Today we will move on to lesson number 3. இன்றைக்கு நாம் 3வது பாடத்திற்கு கடந்து செல்கிறோம். How not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not be hypocritical in love. அன்பிலே மாயமாலம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not be hypocritical in love. அன்பிலே மாயமாலம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. The simple meaning for the word hypocrisy is pretension. மாயமாலம் என்கிற வார்த்தைக்கு ஒரு எளிய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நடிப்பு என்று சொல்லலாம். So in Hebrew that word hypocrite actually means an actor. கிரேக்க பாஷையிலே அந்த வார்த்தை மாய்மாலக்காரன் என்கிறதற்கு அர்த்தமே நடிகர் என்று காணப்படுகிறது. In other words, there is lack of sincerity and there is an absence of genuineness. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உத்தமமும் உண்மையும் அற்ற அந்த குறைபாடு உள்ள ஒரு நிலைமை. Now Jesus during his lifetime rebuked so many sins in the lives of people. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்நாட்களிலே அநேக மக்கள் மத்தியிலே காணப்பட்ட அநேக பாவங்களை கடிந்து பேசினதாக பார்க்கிறோம். But only on the sin of hypocrisy he pronounced repeated oh. ஆனால் இந்த மாய்மாலத்திற்கு மட்டுமே
ஆண்டவராகிய இயேசு ஐயோ என்று சொல்கிறதை மீண்டும் மீண்டுமாக கவனிக்கிறோம். Never did Jesus say, "Woe unto you, murderers." ஒரு காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கொலைகாரர்களே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லவில்லை. Never did he say, "Woe unto you, thieves." திருடர்களே உங்களுக்கு ஐயோ என்றும் சொல்லவில்லை. Never did he say, "Woe unto you, adulterers." விபச்சாரக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று ஒருபோதும் சொல்லவில்லை. Rather he said, "Woe unto you, hypocrites." ஆனால் மாய்மாலக்காரர்களே உங்களுக்கு ஐயோ என்று திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். When you find time, go through the entire chapter of Matthew 23. நேரம் கிடைக்கும் பொழுது மத்தேயு 23வது அத்தியாயத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பாருங்கள். Oh, how many times he uses the word, "Oh unto you hypocrites, oh unto you hypocrites, oh unto you hypocrites." மாய்மாலக்காரரே உங்களுக்கு ஐயோ, மாய்மாலக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று எத்தனை முறையாக அதை திரும்ப திரும்ப சொல்கிறதை பார்க்கிறோம். Beloved, the worst form of hypocrisy is on our interpersonal relationship. பிரியமானவர்களே, இந்த மாய்மாலத்திலேயே மிகவும் கொடூரமான ஒரு நிலை என்னவென்று சொன்னால் ஒருவரோடு ஒருவர் இருக்கிற அந்த உறவிலே காணப்படுகிற மாய்மாலம். That's why the apostle Paul in Romans 12th chapter in the 9th verse, he made a specific reference for hypocrisy in the matter of love. இந்த அன்பை பொறுத்தமட்டிலே மாய்மாலத்தை குறித்து ஒரு குறிப்பை தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அத்தியாயத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். Look at the 9th verse. 12வது அத்தியாயம் 9வது வசனத்தை பாருங்கள். Let love be without hypocrisy. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. Beloved, apostle Paul amplified this particular brief statement when he was writing about the same subject to young Timothy. வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இதே காரியத்தை விவரித்து சொல்கிறதை விரிவுபடுத்தி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 Timothy 1st chapter and 5th verse. 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயம் 5வது வசனம். The purpose of the commandment is love from a pure heart, from a good conscience and from sincere faith. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. Pure heart means faithfulness towards God. சுத்தமான இருதயம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பாக உத்தமம். And when you talk about good conscience, it is faithfulness towards man. நல்மனசாட்சி என்று சொல்லும் பொழுது மனுஷனிடத்திலே உத்தமம். And then when you say sincere faith, it is faithfulness to the scriptures. மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லும் பொழுது வசனங்களுக்கு தேவ வார்த்தைக்கு காணப்படுகிற உத்தமம். Beloved, fellowship is not possible without true, sincere and genuine love. பிரியமானவர்களே, ஐக்கியம் என்பது உண்மையான உத்தமமான கலங்கமற்ற அன்பு இல்லாமல் சாத்தியமற்றது. That is what is so clearly brought out in the first epistle of John. அதுதான் 1 யோவான் நிருபத்திலே அவ்வளவு அழகாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. The first chapter and the 7th verse. முதல் அத்தியாயம் 7வது வசனத்தை பாருங்கள். If we walk in the light as he is in the light, we have fellowship with one another. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். Walking in love is the other way of putting walking in genuineness and sincerity. ஒளியிலே நடப்பது என்று சொல்லும் பொழுது உத்தமத்திலே நடப்பது என்பது அர்த்தமாகிறது. Now we want to bring before you a classic example from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறோம். Turn with us to 2 Kings 10th chapter. 2 ராஜாக்கள் 10வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்க. I will read to you verses 15 and 16. It is a classic example of walking in the light. வெளிச்சத்திலே நடப்பது, ஒளியிலே நடப்பதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணமாக இந்த வசன பகுதி காணப்படுகிறது. Here we meet King Jehu. இங்கே யெகூ என்கிற ராஜாவை பார்க்கிறோம். And he met Jehonabad. இங்கே யோனபாத்தை அவன் பார்க்கிறான். He greeted him. அவனை வாழ்த்துகிறான். And he asked him a question. அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். Is your heart right as my heart is right towards you? என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். And Jehonabad immediately answered, it is. அது உடனடியாக யோனபாத் சொல்கிறான், இருக்கிறது. And then Jehu said, if it is, give me your hand.
அப்படியா இருந்தால் உன் கையை தா என்று He சொன்னான். gave him his hand and he took him up to him into the chariot. உடனே அவன் கையை நீட்டி அவனை தன்னுடைய ரதத்துக்குள்ளாக ஏற்றிக்கொள்கிறான். Then he said, "Come with me, let us have fellowship and see the zeal I have for the Lord." நீ என்னோட கூட வந்து நாம் ஐக்கியம் கொள்ளுவோம், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராகியத்தை பார் என்றான். Only when he ascertained that the heart was right, he said, "Now give me your hand." இருதயமானது சீராய் இருக்கிறதை அவன் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டுதான் தன் கையை நீட்டுகிறதை பார்க்கிறோம். Beloved, we talk about handshakes பிரியமானவர்களே, நாம் கைகுலுக்கலை குறித்து and பேசுகிறோம். we have hugs நாம் அரவணைப்புகளை பற்றி and பேசுகிறோம். we talk about kisses. முத்தங்களை குறித்து பேசுகிறோம். They are all meaningless without a right heart. ஒரு சீரான செம்மையான இருதயம் இல்லை என்று சொன்னால் இவைகளெல்லாம் மாயமற்றவைகள். Now, beloved, if we want to present a classic example of such a covenantal fellowship, we cannot think of anybody other than David and Jonathan. ஒரு செம்மையான உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐக்கியத்தை பொறுத்த மட்டிலே தாவீது, யோனத்தான் இவர்களுடைய உதாரணத்தை விட ஒரு சிறந்த உதாரணம் கிடைக்காது. Turn with us to 1 Samuel 18th chapter. 1 சாமுவேல் 18வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட We'll read வாருங்கள். verses 3 and 4 to you. 3-4 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Jonathan David made a covenant because he loved him as his own soul. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். And Jonathan took off the robe that was on him and gave it to David with his armor, even to his sword and his bow and his belt. யோனத்தான் போர்த்திக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். It is easy to give your shirt to another person, தன்னுடைய ஷர்ட்டை கழற்றி மற்றொருவருக்கு கொடுத்து விடுவது எளிதானது. but to give your own sword and your bow to another person, it is very difficult. வில்லையும் பட்டயத்தையும் வேறொருவனுக்கு கொடுப்பது என்று கடினமானது. What a trust these people had with each other. ஒருவரோடு ஒருவர் இருந்த அந்த நம்பிக்கை எவ்வளவா இருந்திருக்க வேண்டும் பாருங்கள். In other words, Jonathan had a conviction and assurance, with the sword I give David, he will not stab me back. யோனத்தானுக்கு இப்படியாக ஒரு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். நான் தாவீதினிடத்திலே கொடுக்கிற பட்டயத்தை கொண்டு அவன் திரும்ப என்னை குத்தப் போகிறதில்லை. So Jonathan knew that David was a man of good conscience, sharp conscience. யோனத்தானுக்கு தெரியும் தாவீது ஒரு நல் மனசாட்சி கொண்ட ஒரு மனிதன் என்று. We all know a classic incident in which David really exhibited and manifested his sharp conscience. தாவீது தன்னுடைய நல் மனசாட்சியை வெளிப்படுத்தின மற்றும் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். King Saul had gone out for his personal needs. சவுல் தன்னுடைய சொந்த வேலையாய் சென்றிருந்தான். And there the friends of David said, "This is the day that God had given your enemy into your hand." தாவீதுனுடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த நாளில் தான் உன்னுடைய சத்துருவை தேவன் உன்னுடைய கையில் ஒப்படைத்திருக்கிற நாள் என்று சொன்னார்கள். And David secretly cut off a tip from the corner of the robe of King Saul. சவுல் மன்னனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தாவீது சற்று வெட்டி எடுத்து You வந்தான். know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Because of this act, the heart and the spirit of David were beating him and troubling him. இது நிமித்தமாக தாவீதினுடைய இருதயமானது கலக்கமடைந்து அடித்துக் கொண்டிருந்தது என்று And சொல்லப்படுகிறது. what did he tell his companions? அவனுடைய நண்பர்களை பார்த்து என்ன சொன்னான்? Saul is the anointed of the Lord. சவுல் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Let me never ever put my hand on the Lord's anointed. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது என் கையை நான் ஒரு காலமும் வைக்காமல் இருக்கட்டும். Beloved, every Christian is anointed by God. பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே தேவனாலே அபிஷேகம் பெற்றவர்கள்தான். Because if a man does not have the spirit of Christ, he is none of his. தேவனுடைய ஆவி உள்ள மனுஷனாய் இல்லாதவன் அவருக்கு சொந்தமானவன் அல்ல. So every Christian is anointed by God. Beware of putting your hand on any child of God. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனால் அபிஷேகம் பெற்றவன் தான். மற்றும் ஒரு தேவனுடைய பிள்ளையின் மீது உங்களுடைய கைகளை வைக்க நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள். Now we want to explain to you how hypocrisy usually manifests in fellowships. ஐக்கியங்களிலே இந்த மாயமாலமானது எப்படியாக வெளிப்படுகிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்க There are விரும்புகிறோம். various manifestations. We can think of at least 5 manifestations. அநேக வெளிப்பாடுகள் இதிலே காணப்படுகிறது. ஒரு குறைந்தது 5ஐயாவது நாங்கள் முன்வைக்க முடியும். The first manifestation of hypocrisy in relationship is flattery. உறவுகளிலே காணப்படுகிற முதல் மாயமாலமானது முகஸ்துதி. Now David very much suffered from this flattery from people who were hypocrites. மாயமாலம் உள்ள மனிதர்களிடத்திலே தாவீது இந்த
இந்த முகஸ்துதியை பார்த்து வெகுவாய் அதை அனுபவித்தவனாக காணப்பட்டான். That's why you see repeatedly he refers to this hypocrisy and flattery together. இந்த மாய்மாலத்தை குறித்தும் இந்த முகஸ்துதியை குறித்தும் அடிக்கடியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். Book of Psalms 12th chapter first 2 verses. சங்கீதம் 12 முதலாவது இரண்டாவது வசனங்கள். Help Lord, for the godly man ceases, for the faithful man disappear from among the sons of men. What do? They speak idly everyone is his neighbor with flattering lips and a double heart they speak. இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப் போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள், அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்ச உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். And another reference is Psalm 28 and we look at verse 3. மற்றும் ஒரு உதாரணம் 28வது சங்கீதம் 3வது வசனத்தை பார்க்கிறோம். Don't take me away with the wicked and with the workers of iniquity who speak peace to their neighbors but evil is in their hearts. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். The same thing he says in Psalm 55 verse 21. அதே காரியத்தை 55வது சங்கீதம் 21வது வசனத்திலும் சொல்கிறார். Their words are butter smooth but their heart is razor sharp. அவருடைய வார்த்தைகள் வெண்ணெய் போல மெதுவாய் இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய இருதயமோ பட்டயத்தை போல காணப்படுகிறது. The same thing he laments in 62nd Psalm and the 4th verse. அதே புலம்பலை அவன் 62வது சங்கீதத்திலும் 4வது வசனத்திலே சொல்கிறான். They bless people outwardly but inwardly they are actually cursing them. புறம்பாக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள், உள்ளாகவோ அவர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். The second manifestation of hypocrisy is tale-bearing or scandalizing or gossip. மாய்மாலக்காரத்தினுடைய இரண்டாவது ஒரு வெளிப்பாடானது புறங்கூறுதல் அல்லது கதை கட்டுதல் அல்லது நாம் ஒருவேளை புரளி பேசுதல் என்று சொல்லலாம். Now turn with us where it is so severely condemned in book of Proverbs 16th chapter. நீதிமொழிகள் 16வது அத்தியாயத்திலே இது அதிகமாகவே கடிந்து பேசப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. Verses 27 and 28. 27 28 வசனங்களை பாருங்கள். An ungodly man digs up evil and it is on his lips like a burning fire. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. A perverse man sows strife and a whisperer separates even the best of friends. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். The same thing is given to us in 17th chapter 9th words. 17வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. He who covers a transgression seeks love, but he who repeats a matter he separates the best of friends. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். You know, these talebearers or the gossips or the scandalizers, they normally will act as if they are sharing this information as a concern for prayer. இந்த புறங்கூறுகிறவர்கள், இந்த கதை கட்டுகிறவர்கள், புரளி பேசுகிறவர்கள் ஏதோ ஒரு பாரத்தோடு ஜெபத்திற்காக இந்த காரியத்தை சுமக்கிறது போல தென்படுவார்கள். Beloved, we are not only responsible for the information we give, we are also ultimately responsible for the impression we leave in the heart of the hearer. பிரியமானவர்களே, நாம் சுமந்து செல்கிற தகவல்களுக்கு மட்டுமே நாம் பொறுப்பாளிகள் அல்ல, நாம் என்ன அபிப்பிராயங்களை அவருடைய இருதயத்தில் விட்டு விடுகிறோமோ அதற்கும் நாம் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறோம். And we want to make another warning note here. இந்த இடத்துல மற்றும் ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு விடுக்க விரும்புகிறோம். Listening to a talebearer is as wicked as being a talebearer. புரளி பேசுகிறவனை கேட்கிறது புரளி பேசுகிறதற்கே ஒப்பாய் இருக்கிறது. Because the talebearer has got burning fire in his tongue. ஏனென்றால் புரளி பேசுகிறவன் தன்னுடைய நாவிலே எரிகிற அக்கினியை கொண்டிருக்கிறான். When there is no firewood, the fire will die out. எங்கே எரிகிறதற்கு விறகு இல்லாமல் இருக்கிறதோ அந்த அக்கினி, அந்த நெருப்பானது அப்படியே அணைந்து போகும். We read in book of Proverbs 17th chapter. நீதிமொழிகள் 17வது அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். Look at the 4th verse. 4வது வசனத்தை பாருங்கள். An evildoer gives heed to false lips, a liar listens eagerly to spiteful tongue. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். Beloved, next time a talebearer comes to you with a story, பிரியமானவர்களே, ஒரு இவ்விதமான புரளி சொல்லுகிறவன் ஒருவேளை ஒரு கதையை சுமந்து உங்களிடத்தில் என்றைக்காவது வந்தால், ask 3 questions. 3 கேள்விகளை அவர்களை பார்த்து கேளுங்கள். Will this help that candidate? அந்த நபருக்கு இது எந்த விதத்திலாவது பிரயோஜனம் இருக்கிறதா? Number 2, will it benefit you? இது
உங்களுக்கு பிரயோஜனமானதா? Number 3, will it glorify God? மூன்றாவதாக இது தேவனை மகிமைப்படுத்துமா? If you ask these 3 questions, you will be immediately pouring cold water on this unnecessary fire. இந்த 3 கேள்விகளை நீங்கள் கேட்பீர்களானால் இந்த தேவையற்ற நெருப்பின் மீது நீங்கள் பச்சை தண்ணீரை ஊற்றுவதற்கு ஒப்பாயிருக்கும். Now the third manifestation of hypocrisy in relationship is fault finding. உறவுகளிலே காணப்படுகிற இந்த மாயமாலத்தினுடைய மூன்றாவது வெளிப்பாடு குற்றம் கண்டுபிடிப்பதிலே காணப்படுகிறது. That's what Jesus rebuked in the Sermon on the Mount. மலை பிரசங்கத்திலே இதைதான் ஆண்டவராகிய இயேசு கடிந்து பேசுகிறார். You know what he said? என்ன சொன்னார் தெரியுமா? Oh hypocrite, மாயமாலக்காரரே, you want to take the speck out of your brother's eye, உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எடுக்க விரும்புகிறாய். but you don't realize there is a large and a huge beam in your own eye. ஆனால் உன்னுடைய கண்ணிலே இருக்கிற பெரிய உத்தரத்தை நீ காணவில்லையே. Beloved, hypocrites are usually, they are hard on others, but they are very lenient towards themselves. பிரியமானவர்களே, மாயமாலக்காரர்கள் மற்றவர்கள் மீது மிகவும் கடுமையாய் இருப்பார்கள், ஆனால் தங்களை பொறுத்த காரியங்களிலே அவர்கள் மிகவும் லேசாய் இருப்பார்கள். Now that is what Apostle Paul rebuked in Romans 2nd chapter. ரோமர் 2வது அத்தியாயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதைதான் கடிந்து பேசுகிறார். Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். Therefore you are inexcusable, O man, whoever you are who judge, for in whatever you judge another, you condemn yourself, because you who judge practice the same things. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். You know, hypocrites are very clever in manipulating people and bring them under conviction so that they would need to confess to this person. மாயமாலக்காரர்கள் மிகவும் தந்திரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தி அவர்களை முன்னிறுத்துறதுனாலே அவர்கள் தங்களிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடுகிறார்கள். That's not the biblical exhortation. ஆனால் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை அது அல்ல. What does the Bible say? வேத புத்தகம் நமக்கு என்ன போதிக்கிறது? Confess your sins to one another that you may be healed. நீங்கள் சுகமடையும்படியாக உங்களுடைய குற்றங்களை உங்களுடைய தப்பிதங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யுங்கள். Beloved, hypocrites, in the name of correcting a person, they will actually destroy that person. பிரியமானவர்களே, மாயமாலக்காரர்கள் ஒரு நபரை திருத்துகிறேன் என்கிற பெயரிலே அவனை அழித்தே விடுகிறார்கள். That is why when Paul was writing to Galatians, he said, if a man is overtaken in a fault, ஆகவேதான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறார், ஒருவேளை ஒரு தவறினாலே தீங்கினாலே ஒரு மனிதன் மேற்கொள்ளப்படுவானே, ஆனால் you who are spiritual, ஆவிக்குரிய நீங்கள், you restore him in a spirit of gentleness. நீங்கள் மென்மையான விதத்திலே அவனை மீட்டுக் கொள்ள வேண்டும். Otherwise you also may be tempted. இல்லை என்று சொன்னால் நீங்களும் அந்த சோதனைக்குள்ளாக உட்படுத்தப்படுவீர்கள். How beautifully Jesus handled in the matter of the woman brought to him caught in adultery. இந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு பெண்ணை ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே கொண்டு வந்த பொழுது எவ்வளவு அழகாக அந்த சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு சமாளித்தார் பாருங்கள். Did Jesus correct her? அவளை ஆண்டவராகிய இயேசு திருத்தினாரா? Yes. ஆமாம். What did he tell her? என்ன சொன்னார்? Sin no more. இனி பாவம் செய்யாதே. Did Jesus restore her? அவளை ஆண்டவராகிய இயேசு மீட்டுக் கொண்டாரா? Yes. ஆமாம். What did he say? என்ன சொன்னார்? I will not condemn you. உன்னை நான் கடிந்து கொள்கிறதில்லை. Beloved, this is the fine balance we need to develop when we deal with people. பிரியமானவர்களே, இந்த ஒரு சமநிலையை தான் நான் மற்றவர்களோடு கூட நாம் இந்த உறவு கொள்ளுகிற விதங்களிலே நாம் கைக்கொள்ள வேண்டிய விதமாக காணப்படுகிறது. Now the fourth manifestation of hypocrites, they will normally desert you in crisis. மாயமாலக்காரர்களுடைய அந்த உறவுகளிலே காணப்படுகிற நான்காவது ஒரு வெளிப்பாடு, இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளிலே உங்களை பொதுவாக அவர்கள் விட்டு விலகி விடுவார்கள். But true fellowship means identifying with that person in suffering, in crisis. உண்மையான ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது அந்த பாட அனுபவிக்கிற நேரத்திலும் கூட அவர்களோடு அடையாளம் கண்டுகொண்டு கூட இருப்பதுதான். Now that is the story of David when he spoke to Abiathar. தாவீது அபியத்தாரோடு கூட பேசின பொழுது இதுதான் சம்பவித்தது. Turn with us to 1 Samuel 22nd chapter. 1 சாமுவேல் 22வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். 23rd verse. 23வது வசனம். Stay with me, don't be afraid. He who seeks my life seeks your life. With me you shall be safe. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம்.
என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான், நீ என் ஆதரவிலே இரு என்றான். I always have a great appreciation for the three friends of Job. யோபனுடைய 3 சிநேகிதர்களுக்கு நான் எப்போதுமே ஒரு பாராட்டுள்ளவனாகவே இருக்கிறேன். Normally we think they were not good counselors. பொதுவாக நாம் எண்ணுகிற காரியமானது இவர்கள் நல்ல ஆலோசகர்கள் இல்லை என்றுதான். They were not good counselors, but they were good companions. இவர்கள் நல்ல ஆலோசகர்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நல்ல தோழர்கள். The moment they came to know about the disaster that came upon Job, everybody started from his respective town. They all met in a place and came to Job. எப்பொழுது யோபுக்கு ஒரு மோசம் விளைந்தது என்று அறிந்தார்களோ அவர்களுடைய இடங்களிலிருந்து உடனே புறப்பட்டு யோபனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். And they sat with him. அவனோடவே உட்கார்ந்து விட்டார்கள். They wept with him. அவனோடே அழுதார்கள். You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது? 7 days and 7 nights they sat with him. 7 இரவுகள் 7 நாட்கள் அவனோடவே உட்கார்ந்து இருந்தார்கள். And another important thing, மற்றொரு முக்கியமான காரியம், they did not speak a single word. ஒரு வார்த்தையும் அவர்கள் பேசவே இல்லை. In other words, they simply stayed with him to identify with him in his suffering. மறு வார்த்தைகளிலே அவனோடவே தங்கி இருந்து அவனுடைய பாடுகளிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். You know what, when I was studying the book of Job, something was very interesting. யோபனுடைய சரிதையை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை நான் பார்த்தேன். All these three friends, they spoke against hypocrisy. இந்த 3 நண்பர்களுமே சிநேகிதர்களுமே மாய்மாலத்திற்கு விரோதமாய் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. You take Bildad. பில்தாதை எடுத்துக்கொள்ளுங்கள். In the 8th chapter 13th verse he says, the hope of the hypocrites shall perish. மாய்மாலக்காரர்களுடைய நம்பிக்கை அற்றுப்போகும் என்று யோபு 8:13 சொல்கிறான். And Eliphaz in Job 15 and the 34th verse, எலிபாஸ் யோபு 15:34 he says, the life of the hypocrite will be barren. மாய்மாலக்காரனுடைய வாழ்க்கையானது மலட்டாய் காணப்படும் என்று சொல்கிறான். And so far the third friend in chapter 20 and verse 5 he said, the joy of the hypocrite shall last only for a moment. சோபார் என்கிற அந்த நண்பன் யோபு 20வது அத்தியாயம் 5வது வசனத்திலே மாய்மாலக்காரனுடைய சந்தோஷம் ஷனப்பொழுதிலே நீங்கி போகும் என்று சொல்கிறான். And then came the fourth young man and he was the fourth friend. His name was Elihu. நான்காவது ஒரு நண்பன் வாலிபன் எலிஹு என்கிறவன் வருகிறான். And he says in 34th chapter 30th verse, 34வது அத்தியாயம் 30வது வசனத்திலே சொல்கிறான். he said the hypocrites, they are a snare to the people. இந்த மாய்மாலக்காரர்கள் அவர்கள் ஜனங்களுக்கு கண்ணியாய் இருக்கிறார்கள். Yes brother, we want to make that statement from Proverbs 17:17, a brother is born for adversity. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 17:17 சொல்லப்பட்டிருக்கிற அந்த கூற்றை சொல்ல விரும்புகிறோம். ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். Say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். Yes, brother is born for the day of adversity. ஆபத்திலே உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். The fifth and the final manifestation of the hypocrite is that he will love in word, but when it comes to the question of practical action, he will withdraw. மாய்மாலக்காரர்களுடைய 5வது ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், அன்பை அவர்கள் பேசத்தான் செய்வார்களே தவிர அதை செயல்படுத்த மாட்டார்கள். They will say that I love my brother. என் சகோதரனை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். But when it comes to the question of sharing his material blessing with his brother, he will simply withdraw. தன்னுடைய ஆஸ்திகளை அவனோடு கூட பகிர்ந்து கொள்கிறது என்கிற காரியம் வரும் பொழுது அவன் அதை ஒத்துக்கொள்கிறது இல்லை. Yes beloved, the truth is very clearly brought before us today. ஆம் பிரியமானவர்களே, இந்த உண்மையானது நம்ம முன்பாக இவ்வளவு தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. How not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ள கூடாது. Do not be hypocritical in love. அன்பிலே மாய்மாலம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது.